ஹாய் ஹலோ வணக்கம். நான் இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா நண்டு குழம்பு வைக்க போகிறேன். நண்டு குழம்பு எப்படி வைக்கிறேன்னா, எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பட்டை கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வைக்கணும். இதை வதக்கிட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க விட்டு கிண்டணுங்க. எண்ணெய் வந்து ஆயில் தான் ஊற்றணும். இதுக்கு வந்து கோல்டு வின்னர் ஆயில் இது மாதிரி தான் ஊற்றணும். மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய்யும் மரவள்ளிக்கிழங்குக்கும் விஷம்னு சொல்லுவாங்க அந்த காலத்து ஆளுங்க. எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே அது நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாதும்பாங்க மரவள்ளிக்கிழங்கு. ஆயிலும் கோல்டு வின்னர் இது மாதிரி செஞ்சுக்கலாம். அதை போட்டு இப்போ வயக்காட்டு நண்டு கிடைக்காம எனக்கு கடல் நண்டு தான் கிடச்சிது. இங்கே பாருங்கள், கடல் நண்டு குட்டி நண்டு பெரிய நண்டெல்லாம் இல்லை, குட்டி நண்டை வச்சு குழம்பு வைக்கிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்குக்கும் அந்த நண்டையும் போட்டு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி மரவள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்கு வச்சுதான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். மீன் எடுத்து வந்துக்கிறோம், இருந்தாலும் அதை வந்து வறுத்துக்குருவோம். இதை வந்து குழம்பு வைக்கணும். இன்றைக்கி குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றதுல இந்த கிழங்கு குழம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் மரவள்ளிக்கிழங்கு, பரங்கிக்காய், வயக்காட்டு நண்டு இது மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். அதுவும் கேப்பக்கூழுக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு நண்டு குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தாகவும் இருந்தோம். அந்த காலத்து ஆளுகள்லாம் ஹெல்த்தாகவும் இருந்தாங்க. எனக்குமே உண்மையாலுமே சொல்கிறேன், வியாதினாவே எனக்கு பிடிக்காது. எப்படின்னா நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு முடியல தடுமை முடிக்கும், வருஷத்தில் ஒரு தடவை தடுமை முடிக்கும். அது எனக்கு கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்னே தெரியல. மற்றபடி அந்த ஒரு வருஷம் வரையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கலாம். என்னுடைய நேம் இருக்கா என்னென்னா, அது மாதிரி எனக்கு செய்யாது, எனக்கு பிடிக்காது. வருஷத்தில் ஒரு தடவை ஜளி பிடிக்கும். அந்த டைம் எனக்கு இந்த நாளாக ஆயிடுச்சு. அதனால தான் இந்த நண்டும் மரவள்ளிக்கிழங்கும் குழம்பு வைக்கிறேன். இதை வச்சு சாப்பிட்டா நல்லா போயிடும், ஹாப்பியாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். மரவள்ளிக்கிழங்கை மட்டும் மழை டயத்தில் சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்காது உடம்புக்கு. நண்டையும் சேர்த்து காம்பினேஷனோடு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். எது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய்.